மாணிக்கம், தமிழ் அவங்க அம்மா வீட்லயே இல்லையா? இல்லம்மா. அவங்க அம்மாவுக்காக தமிழ் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? ஏதாவது சொன்னாளா? அந்த அம்மா இஷ்டத்துக்கு பேசுறாங்க. துளசியினாலதான் மாப்பிள்ளை கடன் வாங்கி கஷ்டப்படுறாரா. மாப்பிள்ளைய நாம வளைச்சு போட்டு குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டோமா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்கம்மா. சே, பொம்பளைய அவங்க. அந்த அம்மா மேல கோவப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? ஓ மருமகன் ஒழுங்கா இருந்திருந்தா அந்த அம்மா கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டியது இல்ல. கடன்காரனும் வீடு தேடி வந்திருக்க மாட்டான். என்ன பண்றது, நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நீ ஏம்மா அழுற? புண்ணியம் தேடி கோயிலுக்கு போனா கோபுரம் இடிஞ்சு தலையில விழுந்த கதையா இருக்கு உன் பொழப்பு. தங்கமான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கானே, நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கட்டிக்கிட்டவனே உனக்கு பிரச்சனை ஆயிட்டானே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? அம்மா, இப்ப ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பேச வேண்டிய விதி வந்துருச்சே. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாவது நிம்மதியா இருப்பான்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லாம போச்சே. இவளுக்கு எப்பத்தான் விடியுமோ தெரியலையே. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. மாப்பிள்ளை மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. வீட்டுல ஒருத்தி இருக்கான்ற ஞாபகம் கொஞ்சம். வாங்க மாப்பிள்ள. என்ன மாமா, என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. இல்ல, பொறுப்பு இல்லாதவன் தனியா தவிக்க விட்டு போயிட்டான்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. பாட்டி கூட ஏதோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? துளசி மேல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாலா? ஏன் துளசி, மாமா கிட்ட என்ன பத்தி ஏதாச்சும் சொன்னியா? ஏன் தமிழ், இவளை தவிக்க விட்டுட்டு நீ எங்கதான் போயிருந்த? ஒரு போனாவது பண்ணிருக்க கூடாதா? இதான் இப்ப பிரச்சனையா? பாட்டி, நான் வேலை செய்யறேன் முதலாளி. அதான் பாட்டி தர்மண்ணா, அவர் மேல திடீர்னு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்தேன்னா என்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது சொல்லிட்டு தர்மனை உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதான் போக வேண்டியதாயிடுச்சு. பாத்தீங்களாப்பா, இங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தா தானே இப்ப போலீஸ் வேற. ஏய், போலீஸ்னா எதுக்கு பயப்படுற? அது தர்மனோட பிரச்சனை, அதை அவர் பார்த்துப்பாரு. யார் இந்த தர்மன்? அவரோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இப்ப போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஏய், எதுக்கு கத்துற? அதான் பயப்படுறது ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவீங்க. இங்க 4 சித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏ, என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? நீங்க தனியா இருக்க பயப்படுன்றதுக்காக தான் உன்னை நான் மோகனோட அனுப்பிச்சு வச்சேன். யாரு கேட்டு நீங்க வந்த? நான் இங்க வராம வேற எங்க போவேன்? வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசணுங்கிற என்ன உங்களுக்கு வந்துச்சா? போலீஸ் தேடுதுன்னு எங்கேயாவது போய் உட்காந்துக்க வேண்டியது. இந்த பாரு துளசி, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியாம பேசாத. நான் என்ன ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். போலீஸை ட்ரேஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் தர்மன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் நான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இந்த மேட்டர் எப்படியாச்சும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா நீ அங்க இல்ல. உன் சித்தியோட சண்டை போட்டு கிளம்பிட்டேன்னு பவித்ரா சொன்னா. சரி, தனியா இருக்க பயப்படுன்றதுக்காக தான் தர்மனை தடுத்தும் கூட நான் ரிஸ்க் எடுத்து நீங்க வந்திருக்கிறேன். அதை புரிஞ்சு நீ மட்டும் பேசிட்டே இருக்க. இப்ப கூட போலீஸ் இங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடும். ஏய்யா, இங்க இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு போலீஸ் அது இதுன்னு என் வயிற்றுல புளிய கரைக்கிறியே. நமக்கு எதுக்கு அந்த ஊர் வம்பு? பாட்டிமா, என் மேல எந்த தப்புமே கிடையாது. தர்மன் மேல யாரோ பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. யாரோ எப்படியோ போறாங்கன்னு நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு வீட்லயே இருக்க வேண்டியதானே. ஒத்தையில கிடந்து இந்த பிள்ளை பட்ட பாடு இருக்கே. அப்பா, இதெல்லாம் சொன்ன இவர் என்ன திருந்த போறாரு? சும்மா இருங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? எது எதுவும் ஓப்பனா பேசு. சும்மா மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசாத. யாரு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க? நீங்க தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சு இப்ப பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கு. என்னாச்சு துளசி? ஏதாவது பிரச்சனையா? துளசி, ஏன் அழற? பாட்டிமா, என்னாச்சு பாட்டிமா? நீங்களாவது என்னன்னு சொல்லுங்களேன். அந்த கொடுமை ஏன் தம்பி கேக்குற? ஏன் தம்பி, குடும்பம்னு இருந்தா லாப நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தலை போற அளவுக்கா கடன் வாங்குறது? அப்பாவை
அப்பாவுக்கு பணம் அப்புறம் கூட தரேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? எனக்கு பணத்தை விட ரோஷன் தான் பெருசுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கடன் வாங்குனீங்க. இப்ப என்ன ஆச்சு? மாப்ள, துளசி மேல கோவப்படாதீங்க. பணத்தை மெதுவா கொடுத்தா போதும் நானும் சொன்னேன். நீங்க தான் அவசரப்பட்டு பணத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக. அவருக்கு என்னப்பா, ஈஸியா பணம் வாங்கிட்டாரு. வரவங்க எல்லாம் என்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட பணம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மா துளசி, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசு. என்னால தாங்க முடியலப்பா. தப்பா நினைச்சு வருத்தப்படுவாருன்னு நானும் எல்லாத்தையும் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குப்பா நான் இந்த வேதனை எல்லாம் தாங்கிக்கிறது? இன்னும் யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. சாரி துளசி, அன்னைக்கு நான் கடன் வாங்கினேன்னா என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. மாமாவோட பணத்தை நான் பொறுமையா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப நீ அனுபவிச்சுதான் சொன்னிய வேதனை, அதை நான் அன்னைக்கு அனுபவிச்சுட்டேன். பணம் கேட்டு உன் சித்தி பேசின ஒவ்வொரு பேச்சும் என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் அன்னைக்கு பணத்தை விட ரோஷன் தான் முக்கியம்னு தோணுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு எதுக்கு மானம், ரோஷம், வெக்கம் எல்லாம்? என்னதான் இருந்தாலும் நான் வேலை இல்லாத வெட்டி பயந்தானே. ஐயா தமிழு, ஏயா இப்படி பேசுற? இல்ல பாட்டிமா, நான் துளசிக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. எனக்கு வந்து அவமானம் என்னோட போயிருக்கணும். சாரி பாட்டி, என்னால உங்களுக்கும் கஷ்டம். மாமா சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மாப்பிள்ள நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு பாப்போம். அம்மா, எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க மாப்பிள்ள. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் துளசி பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க எங்க போறீங்க? அந்த வெங்கடேஷனுக்கு வேற பணத்தை அரேஞ்ச் பண்ணணும்ல, அதான் அவன் காலையில வரத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் மாமா. நான் வரேன். டேய் எழுந்துடா. சும்மா இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டா. ஏன்பா உன்னதான் ஃபோன் பண்ணாதன்னு சொன்னாங்கல்ல, 24 மணி நேரம் ஃபோன்ல பேசிட்டு இருக்க. உங்க வேலை என்ன அது மட்டும் பாருங்க. உன்னால நாங்க தான் மாட்ட போறோம், அதான் நடக்க போகுது. டேய் எந்திரா. என்னடா நீங்க தூங்க விட மாட்டேன்றீங்க? ஆள் மாத்தி ஆள். அண்ணா எப்போ வருவாரு? எப்போ வருவார் தெரியாதுப்பா. மினிஸ்டர் பார்க்க போயிருக்காரு. மினிஸ்டர் வந்துட்டாரா? வந்துட்டாருன்னு தான் பார்க்க போயிருக்காரு. ஐயோ, அண்ணன் அர்ஜென்ட்டா பார்க்கணும். ஒரு ஃபோன் போட்டு பேசுங்களேன். என்ன விளையாடுறியா? அண்ணன் யார்கிட்டயும் போன்ல பேசக்கூடாதுன்னா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்னாச்சு தமிழ், ஒரே டென்ஷனா இருக்க? இல்ல ஒண்ணு இல்ல. அட சொல்லுப்பா. நேற்று நைட்டு அண்ணன் வேணான்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். போன வேகத்துல திரும்பி இங்க வந்துட்டேன். வந்ததுல இருந்து உன் முகம் ஒரு மாதிரி இருக்க. என்ன விஷயம் சொல்லுப்பா. அது வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. அட கெஸ்ட் தானே வந்திருக்காங்க, வந்தா வந்துட்டு போகட்டும். அதுக்கு நீ ஏன் பயப்படுற? ஆமா, அவங்க வந்ததுக்கு நீ அண்ணனை பார்க்கணும்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லனா அண்ணனை அர்ஜென்ட்டா பார்க்கணும், ஒரு எமர்ஜென்சி. சரி, ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, ஆனா நீ சொல்ல மாட்டேன்ற. சரி, உள்ளுக்குள்ளே வச்சுக்க. வீடுனா சொந்தக்காரங்க வரதான் செய்வாங்க, இதுக்கு போய் பயந்துகிட்டு. என்ன பண்றது? கரெக்ட்.
சுந்தரி மடத்தை போய் பார்ப்போம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ அண்ணன் வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நான் பக்கத்துல போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுப்பா, எங்க போற? அண்ணன் யாரையும் வெளில போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காருல. எங்க இப்ப நான் போய் தான் ஆகணும், என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. வேண்டாம் தமிழ், அப்ப அண்ணன் இருந்தாரு நீ சொல்லிட்டு போன, பிரச்சனை இல்ல. இப்ப அண்ணன் வேற இல்ல, இப்ப நீ வெளியே போன எல்லாரும் மாட்டிப்போம், பிரச்சனை ஆயிடும். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். எதுவும் ஆகாதுங்க, நான் பாத்துக்கிறேன். தமிழ் சொன்னா கேளு தமிழ், அண்ணன் வந்தா சத்தம் போடுவாரு. அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், போதுமா? மேடம். குட் மார்னிங் மேடம். தமிழ், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாப்பா. வணக்கம்மா. குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொண்டு வரேன்ப்பா. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? எதுனாலும் ஓகே மேடம். அம்மா காஃபி எடுத்துட்டு வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க தமிழ், புவனாவால ஏதாவது பிரச்சனையா? இங்க வந்து உன் ஆளுங்கெல்லாம் ஓடி ஒளியறாங்கன்னு எகத்தாளமா பேசிட்டு போனா? ஆமா மேடம், அவங்க ஹஸ்பண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தர்மனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா தர்மன் அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா மூவ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு மேடம். அவ இங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு போனேன், உங்க வைஃபை பார்த்தேன். ஆனா அவங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இல்ல மேடம், என் வைஃப்க்கு இத பத்தி டீடைல் எதுவும் தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப பயந்துருவா மேடம். ஐ அம் ரியலி சாரி தமிழ், நீங்க எனக்காக இதுல தலையிட போய். சரி, நம்ம லாயர் யாரையாவது பார்த்து லீகலா மூவ் பண்ணலாமா? இல்ல வேண்டாம் மேடம், தர்மன் அது எல்லாத்தையும் பார்த்து பாரு. நான் இங்க வந்தது. சொல்லுங்க தமிழ், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்காக நீங்க தலையிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சொல்லுங்க. நான் கேட்க போறது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்புன்னு எனக்கு தெரியல. இந்தாங்க தம்பி. அம்மா, வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேம்மா, நீங்க பேசிட்டீங்க, நான் போய் பாக்குறேன். குடிங்க தமிழ். மேடம், எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணும். ஐயோ மேடம், நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம், அதான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். உங்களை நம்பி வந்திருக்கேன் மேடம், தயவு செஞ்சு முடியாது மட்டும் சொல்றாதீங்க ப்ளீஸ். சச்சே, அப்படிலாம் இல்ல. என்ன திடீர்னு? எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம். வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஊரில் நிறைய பேர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டேன். இப்போ கடன் கொடுத்தவன்லாம் காசு கேட்டு வந்து நிற்கிறானுங்க. வீட்டில் தனியாக இருக்கிற என் ஒய்ஃப் கிட்ட அராஜகமாக நடந்துக்க பார்க்குறாங்க. லவ் பண்ணி நான் தான் உலகம் நம்பி வந்த துளசி இப்போ என்னால் சித்திரவதையை அனுபவிக்கிறேன். என்னால இப்போ உங்ககிட்ட கடன் கூட கேட்க முடியல, வார்த்தையே வர மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மேடம். பாவம், என்ன நம்பி துளசி வந்துட்டா. என்னால தேவையில்லாம அவளுக்கு. தமிழ், ரிலாக்ஸ். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி பண்ற உங்களுக்கு நான் மாட்டேன்னு சொல்வேனா? முதல்ல காஃபி சாப்பிடுங்க. பாவம் மேடம் துளசி, ஏற்கனவே அவள் லைஃப்ல அவர் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. இப்ப நான் தான் உலகம்னு என்னை நம்பி வந்திருக்கா. ஆனா அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்னால நடந்துக்க முடியல. மேலும் மேலும் அவளுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம தான் நேரா உங்ககிட்ட வந்துட்டேன் மேடம். தமிழ், லீவ் இட். பேங்க் திறந்த உடனே நான் பணத்தை டிரா பண்ணி தரேன். நீங்க அதுக்காக என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ரெண்டா நான் அதை செஞ்சுதான் ஆகணும். சோ இதை இதோட விட்டுருங்க. ஆமா, எவ்வளவு வேணும்னு கேட்டீங்க?
2 லட்ச ரூபா மேடம். அவ்வளவுதானே? விடுங்க. இதுக்கு போய் ஏன் இவ்வளவு தயக்கம்? உங்க ஒய்ஃப் நேட்டிவ் சென்னை தானே? ஏன் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவங்கள தனியா விட்டு போகணும்? அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போலாம்ல? இல்லை மேடம், துளசிக்கு அம்மா இல்லை. சின்ன வயசுலேருந்து அவங்க சித்தி அவங்ககிட்ட கொஞ்சம் விலகலாக தான் இருப்பாங்க. ஓ சாரி, அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? இல்லை மேடம், எப்படி சொல்கிறேன்னு தெரியல. துளசி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா அவளை விட்டுட்டு சாரி தமிழ். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி மேடம்.